அவர்கள் கிளம்பின பிறகு நந்தகோபர் கண்ணனை அவிழ்த்து விட்டார். அந்த யசோதை கட்டின கயர் அந்த வயத்தில் அடையாளமாக பதினதினாலேயே அவனுக்கு கண்ணனுக்கு ஒரு புது பேர் கிடச்சிது, தாமோதரன். தாமம்னா கயர், உதரம்னா வயர். அந்த கயர் வயத்தில் பதினதினால தாமோதரன் பேர் இந்த பேர் ஏற்பட்டது. இந்த தாமோதரன்ட்ட ரொம்ப பக்தி பண்ணினா விசேஷம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் தாமோதர தீபம்னு கார்த்திகை மாதத்தில் சாயங்காலம், கார்த்திகை மாதம்லாம் சாயங்காலம் பகவானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். மார்கழி மாதத்தில் காலம்பர வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி கண்ணனுக்கு தாமோதரன் பேர் கேட்டது. அந்த தாமோதரனுக்கு யார் தாசனாக இருக்கானோ அவன் உயர்ந்த லெவலில் அடைவான்னு யார் காட்டுறான்? நம்ம பிரதான மந்திரியே காட்டுறான். பிரதான மந்திரிக்கு என்ன நரேந்திர மோடின்னு பேர் இல்லை, நரேந்திர தாமோதர தாஸ்ன்னு அவருக்கு பேர். நரேந்திர தாமோதர தாசனா, தாமோதர தாசனாக இருந்தாலே அவனுக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும்னு இங்கே காட்டுறார். இப்படி கண்ணனுக்கு தாமோதர லீலையோட கோகுல லீலை முடிகிறது. அடுத்து பிருந்தாவன லீலைகள். அந்த பிருந்தாவன லீலைக்கு முன்னாடி ஒரு சின்ன லீலையை சொல்கிறார். டெய்லி ஒரு பாட்டி அங்கே பழம் வருவா. பழம் வாங்கலையோ பழம் கிரீணீகி போப்பலானீதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதா பலார்த்தி தானியமாதாயோ சர்வபலப்பிரதா. டெய்லி அந்த தெருவில் ஒரு பாட்டி பழம் வாணுமோ, நாவல் பழம் விற்கிறவள் பாட்டி, பழம் வேணுமோன்னு விட்டுன்னு வருவா. சில பேர் காசு கொடுத்து பழம் வாங்கிப்பா, சில பேர் நெல்லோ அரிசியோ போட்டு அந்த பழம் வாங்கிப்பார்கள். அந்த காலத்தில் பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பண்டம் மாற்றுதல் தான். நம்மள்கிட்ட இருக்கிற பண்டத்தை ஒட்டத்தை கொடுப்பா, அவள்கிட்ட தான் இதை மாற்றிப்பான். அப்படி அந்த பாட்டிக்கிட்ட எல்லாரும் பழம் வாங்கும்போது கிருஷ்ணனும் பாட்டி பழம் வேணும்னு கேட்பான். கண்ணனுக்கும் பழத்தை கொடுப்பான், அந்த நாவல் பழம். ஒரு நாளைக்கு அந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கண்ணன் நினச்சான். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான். என்ன பாட்டி நன்னாவே இல்லை, பூ எல்லாம் காவெட்டா அறவெட்டா இருக்குது. இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட்டான், புளிக்காது, நன்னாவே இல்லை. இன்னொரு பழத்தை சாப்பிட்டா அது மண்ணாக இருக்குது, பூன்னு. இப்படி எல்லா பழத்தையும் நன்னா இல்லை நல்லா இல்லைன்னு தின்னுட்டு சில மாமா நன்னா இல்லைன்னு எல்லாத்தையும் முழுக்க அடிச்சுட்டு போயிடுவார். அது மாதிரி நன்னா இல்லைன்னு எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்தான், இருந்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் உனக்கு நெல் தரேன் அப்படின்னு அந்த 10,000 கொஞ்சம் நெல்லை எடுத்துன்னு வந்தான். நெல்லை எடுத்துன்னு அந்த பாட்டி கூடையில் இப்படி தட்டினான். இந்த பாட்டி கிருஷ்ணனை தான் பார்த்துட்டு இருக்கா. கிருஷ்ணன் ஓடுற அழகாக பார்த்துட்டே இருந்தாலா, இந்த கூடையில் என்ன விழுந்ததுன்னு பார்க்கல. கிருஷ்ணன் போன பிறகு பார்த்தா ரத்னைகி பலபாண்டம் அபூரிச்ச மரகதம் கோமேதகம்னு நவரத்னங்களும் வைரெல்லாம் கொட்டி கிடக்கு. அப்போ தான் அந்த பாட்டி புரிஞ்சிருந்தால், இது சாதாரண குழந்தை இல்லை, தெய்வ குழந்தை. நான் கஷ்டப்படுறேன்னு இது நெல் போடுற மாதிரி நவரத்னங்களை கொட்டிட்டு போயிட்டானேன்னு. நான் பெருமாளே இங்கே ஒரு பெருமாள் இருக்கார், நவ திருப்பதியில் வைத்தமாநிதி பெருமாள்னு. நான் குபேரனுக்கே கடன் கொடுத்தான், அவர் தான் அளந்து கொடுத்தாராம். அது மாதிரி இங்கே கொடுத்தார் இந்த பாட்டிக்கு நவரத்னங்களை. அந்த பாட்டி என்ன பண்ணினா அந்த நவரத்னத்தை வாங்கிட்டு அப்படியே போகலை. அதனால் கண்ணனுக்கே நிறைய நகையெல்லாம் பண்ணி எடுத்துட்டு திரும்பி திருப்பி பழம் வாங்கலையோ பழம்னு கேட்ட உடனேயே கண்ணனுக்கு சந்தேகம். நான் தான் பாட்டிக்கு நவரத்னம் கொடுத்தேனே, இந்த பாட்டிகிட்டேருந்து யாரோ பிடிங்கிட்டு போயிட்டா போல இருக்குன்னு நினச்சிட்டு விசாரிக்கலான்னு வந்தால் அந்த பாட்டி சொன்னால், கிருஷ்ணன் அந்த நவரத்னத்தை கொடுத்து என்னை ஏமாத்தாதாப்பா, உண்மையான ரத்னம் நீ தானே எனக்கு தெரியும்னால். கோபால ரத்னம் புவனைக ரத்னம் கோபாங்கனா யௌவன பாக்ய ரத்னம் ஸ்ரீகிருஷ்ண ரத்னம் சுரசேவிய ரத்னம் பஜாமகே யாதவ வம்சரத்னம். நீ தான் உண்மையான ரத்னம்னு எனக்கு தெரியும். இன்னும் அந்த ரத்னத்தை, அந்த நவரத்னத்தினால் பண்ணின மோதிரம், நவரத்ன வளையல், நவரத்ன தோல்வலை, நவரத்ன மாலை, நவரத்ன கிரீட்டம், நவரத்ன ஒட்டியானம், நவரத்ன கொலுசு, இப்படி நவரத்னத்தினாலையும் கண்ணனுக்கே அலங்காரம் பண்ணி விட்டால், இந்த நகையை போட்டு கிருஷ்ணனுக்கு அம்மா கிட்ட வரதுக்கே சங்கோஜமாக இருக்குது. அம்மா என்னை பாருன்னா, ஏது அவனுக்கு இவ்வளோ நகை, எல்லாம் எங்கள் பாட்டி போட்டாங்கிறான் கிருஷ்ணன். உனக்கு பாட்டியா? எனக்கு தெரியாமல் உனக்கு யாரடா பாட்டி இருக்கா? இந்த இருக்காவா இருந்தா பழப்பாட்டின்னு இந்த நாவல் பழ பாட்டியை காமிச்ச உடனே அவள் தான் கிருஷ்ணன் இந்த யசோதை சொன்னால், பாட்டி நீ என்ன இவ்வளோ நகையெல்லாம் என் பையனுக்கு போட்டுவிட்டேன். அந்த பாட்டிக்கு சொன்னால் யசோதைக்கு புரியுமோ சந்தேகம், கிருஷ்ணன் தான் கொடுத்தான்னு. அதனால் சொன்னால், என்கிட்ட இருந்தது பேரன் நினச்சின்னு கொடுத்தேன்னால். எப்போ நீ பேரன் நினச்சின்னு கொடுத்தையோ, இந்த கிருஷ்ணனுக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரு பாட்டி வேண்டியிருக்கு, எப்போ பார்த்தாலும் கதை சொல்லுங்கிறான். அதனால் நீ கதை சொல்கிறதுக்கு எங்கள் வீட்டோட தங்கிடும். இதில் தான் பகவானுடைய கருணைக்கும் பக்தனுடைய பக்திக்கும் உள்ள பெருமை. பக்தன் ஒரு 4 பழத்தை பகவானுக்கு கொடுத்தா, பகவான் என்ன பண்ணால் நிறைய ரத்தனங்களை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறான்.
சாதாரண பக்தன் என்ன பண்ணுவான், நமக்கு ரத்னங்கள்லாம் கிடச்சினா அதுவே அனுகிரகம் நினச்சின்னு போயிடுவான். அந்த பகவான் கொடுத்த ரத்னங்களே திருப்பி பகவானுக்கே கொடுத்துட்டான் அந்த பாட்டி. அப்போ என்ன பண்ணினான்னா கூடவே வச்சுன்னு விட்டான்னு அந்த பாட்டிக்கு பண்ணின அனுகிரகத்தை சொல்லி, இப்போ கிருஷ்ணனுக்கு 5 வயசு ஆச்சு. 5 வயசானவொடனே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் வாங்கிட்டு வந்து கிருஷ்ணனுக்கு யூனிஃபார்ம், ஒரு நீல கலர் ட்ரெஸ்ஸும் வெள்ளை கலர் சட்டையும் ஏதோ அந்த ஸ்கூலில் என்ன யூனிஃபார்ம் தெரியல, ஏதோ யூனிஃபார்மை வாங்கிட்டு வந்து அந்த கண்ணனுக்கு அந்த யூனிஃபார்மையும் போட்டு ஸ்கூலில் போனால் பசிச்சா என்ன பண்ணுறதுன்னு ஒரு டப்பாவில் ஒரு குட் டே பிஸ்கெட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் தோளில் மாட்டி விட்டு முதல் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா கிருஷ்ணன். ஸ்கூலுக்கு போனால் முதல் நாளைக்கு வாத்தியார் ஒன்றும் பாடம் நடத்தலை, எல்லா குழந்தைகளும் ஜாலியாக விளையாடிட்டு வந்தான், ப்ளே ஸ்கூல் மாதிரி விளையாடிட்டு வந்தான். அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் ஏதோ ஒரு பையன் மேலே ஏறி குதிச்சான், ஏதோ அதை விஷமம் பண்ணவொடனே அந்த வாத்தியார் அடித்தார். வாத்தியார் அந்த பையனை அடிக்கிறத பார்த்த உடனே கிருஷ்ணன் பையன் மாட்டினா நேராக ஓடி வந்துட்டான். அம்மா எனக்கு ஸ்கூலே வேண்டான். ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணலையான்னு கேட்டாள். கிருஷ்ணா துவம் பட கிம் படாமி நனுரே சாஸ்திரம் கிமுஜ்ஞாயதே தத்துவம் கஸ்ய விபோஸ்ஸ கஸ்தி புவனாதீசஸ்ய தேனாபி கிம். கிருஷ்ணா படிடா, இப்போ தாம்மா ஸ்கூலில் படித்தேன், திருப்பி என்னை படிக்க சொல்கிறியேம்மா. கிம் படாமி, என்னம்மா படிக்கணும். நனுரே சாஸ்திரம், சாஸ்திரம் படிடா. சாஸ்திரம் படித்தா என்னம்மா தெரியும், அப்போ தான் தத்துவம் தெரியும்டா. யாருடைய தத்துவம்மா தெரியும், நான் கிருஷ்ணன், அப்போ தான் பகவானுடைய தத்துவம் தெரியும். இன்னைக்கு கிருஷ்ணன் கேட்டான், அம்மா பகவான் யாருமான்னு. யசோதைக்கு அவன் பையன்தான் பகவான்னு தெரியாது. யசோதை சொன்னால் என்னையும் படைச்சி எனக்கு அசடா ஒன்னையும் படைச்சானே அவர் தான் பகவான். அந்த பகவானுடைய தத்துவத்தை தெரிஞ்சுட்டு என்னம்மா பிரயோஜனம். பக்திர் முக்தி ரதோ விரக்தி, அவள் தான் பக்தி முக்தி விரக்திலாம் கிடைக்கும். அதனால் என்ன பிரயோஜனம், அதெல்லாம் மோட்சம் கிடைக்கும். கிருஷ்ணன் சொன்னான், அம்மா உனக்கு தான் வயசாகிடுத்து, இந்த பக்தி முக்தி விரக்தி நீயே வச்சுக்கோ, எனக்கு 3 போரும். தத்யாதீனி பஜாமி மாதுதிதம் கிருஷ்ணஸ்ய புஷ்ணாதுனா. நான் 3 வச்சுக்கிறேன், எனக்கு பால் தயிர் வெண்ணெய், இது 3 எனக்கு. இந்த பக்தி முக்தி விரக்தி நீயே வச்சுக்கோ அப்படின்னு தான் விளையாடிகிட்டே இருக்கான். நந்தகோபர் வந்தார். ஏண்டி கண்ணன் ஸ்கூலுக்கு போகலையா? இல்லை ஸ்கூலுக்கு போட மாட்டேன்னு அடம் பண்ணுறான். ஹோம்ஒர்க் எழுத சொன்னால் ரவுண்டு எழுதின்னு இருக்கான். ஏன்டா ரவுண்டாக எழுதுனா, இதுதாம்மா உபனிஷத்தே பூர்ணமத பூர்ணமிதம், எல்லாமே உருண்டையாக தான் இருக்குது, எல்லாம் பூர்ணம்தாங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். உடனே நந்தகோபர் சொன்னார், எதுக்கும் நம்ம ஊர் பாலக்கரை ஜோசியர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன், கிருஷ்ணனுக்கு படிக்க வருமா மாடு மேய்க்க வருவான்னு. அப்போ தான் கிருஷ்ணன் புரிஞ்சுட்டான், இனிமேல் படிக்கிறதோ மாடு மேய்க்கிறதெல்லாம் ஜோசியர் கையில் இருக்குதுன்னு. அதனால் கெட்டிக்காரன் கிருஷ்ணன். நந்தகோபர் வெத்தலை பாக்கு போடும்போது அதில் வெத்தலை வாங்குறதுக்காக 4 நாள் 8 நாளாம் கையில் வச்சுருப்பார். அந்த அதுலேருந்து ஒரு 5 ரூபா காயினை எடுத்துட்டான், நேராக ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டான். அவர் கைரேகை படம் போட்டு இங்கே கைரேகை கிளி ஜோசியெல்லாம் பார்க்கப்படும்னு போட்டுன்னு உட்காந்துருக்கார். ஏன்னா அவருக்கே ஜோசியம் தெரியாது, கிளி சொன்னால் தான் அவருக்கே தெரியும். கிளி ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்து கொடுக்கும், அதை பார்த்து படிப்பார். சில சமயம் அது கரெக்டாகவும் வரும் வச்சுக்கோங்க. அது மாதிரி கிருஷ்ணன் வந்து அந்த கிளியை பார்க்குறதுக்காகவே போவான். அந்த ஜோசியர்கிட்ட போனான் கிருஷ்ணன். மாமான்னு நான், என்னடா கண்ணா, எங்கள் அப்பா இன்றைக்கி சாயங்காலம் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பார், எனக்கு படிக்க வருவா மாடு மேய்க்க வருவான்னு கேட்பார். நீ கிருஷ்ணன் கேட்டான், உங்கள் அப்பாட்ட, அந்த ஜோசியரே கேட்குறார், உங்கள் அப்பாட்ட என்ன சொல்லணும்னு கேட்டார். எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கோ, எனக்கு படிக்க வராது மாடு மேய்க்க தான் வரும்னு எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கோ. உங்கள் அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், கையில் துட்டு இதாக கொண்டு வந்திருக்கியான்னார். அந்த பைசாவை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான் கிருஷ்ணன். இது தெரியாது ஜோசியருக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள கனெக்ஷன் நந்தகோபருக்கு. அவர் சாயங்காலமாக பெட்டியை திறந்து கிருஷ்ணனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வெத்தலாவுக்கு பழம்லாம் எடுத்துகிட்டு நேராக ஜோசியரை பார்க்க வந்தார். ஜோசியர் ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன நந்தகோபா என்ன விசேஷம்? இல்லை பையனுக்கு கொஞ்சம் ஜாதகம் எடுத்திருக்கேன், இன்னும் கண்ணனுக்கு வயசே ஆகலையே, அதுக்குள்ளே எதுக்கு ஜாதகம் எடுக்கிறேன்? அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு தான் ஜாதகம் பார்ப்பா, இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பார்க்குறேங்கிறா. இல்லை அவனுக்கு கொஞ்சம் படிக்க வருமா சொல்லுங்கோ. இந்த ஜோசியர் பார்த்தார், இந்த ராகு கேதுவை பார்க்குறான், கேது சனியை பார்க்குறான். ஜோசியெல்லாம் இப்படி தான் சொல்லுவாள், யாரும் யாரையும் பார்க்கல, அவாவா சுற்றின்னு இருக்கா, இதனால் அவள் சொல்கிற பழக்கம் இப்படி சொல்லுவாள். இந்த ஜோசியருக்கும் ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்னா, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசி, அந்த அளவு தான் அவருக்கே தெரியும். அவர் கேட்டார், நந்தகோபா உன் பையனுக்கு என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரமா? இந்த பார், ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரிஷப ராசி, மாடு ராசி தான் படம் போட்டிருக்கு, அதனால் மாடு மேய்க்க அனுப்பு, அதுதான் நல்லதுன்னு. உடனே நந்தகோபர் சொன்னால், அதான் என் பையன் மாடு மேய்க்க போகிறேங்கிறான்னு நேராக யசோதை கிட்ட வந்து சொன்னார். நம்ம ஜோசியரே சொல்லிவிட்டார், அண்ணன் மாடு மேய்ச்சா தான் நல்லதான், அவனுக்கு 2 ராசி தான் இருக்கான், ஒன்று மாடு ராசி இருக்குது, இன்னும் கன்னியா ராசி இருக்குது, 2 தான் இருக்குது, நிறைய கல்யாணம் பண்ணிப்பான், நிறைய மாடு மேய்ப்பான், அதனால் மாடு மேய்க்கவே அனுப்புன்னு சொல்ல
யசோதைக்கு மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புறதுக்கு மனசு வரலை. அவள் சொல்கிறாள், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பால் தரேன், கல்கண்டு ஜீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பாலும் வேண்டாம், கல்கண்டு ஜீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. காய்ச்சின பால் எல்லாம் தரேன்னா அதெல்லாம் வேண்டாமாங்கிறான். யசோதை சொன்னால், ஒரு பயமுறுத்தினா குழந்தைகள் பயப்படணும்னு நினச்சிட்டு, யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்லர் பயம், கல்லர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், கல்லருக்கு கல்லருண்டோ கண்டதுண்டோ சொல்லு அம்மா, கல்லர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதிக்கரையில் தீவெட்டி கொள்ளக்காரெல்லாம் வந்திருக்கானா. அவெல்லாம் வந்து உன்னை பிடிச்சா என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணன் சொன்னான், திருடனா இருக்கிறதுலே பெரிய திருடன் நான் கிருஷ்ணன். பாக்கி திருடனா வெளியில் இருக்கிறதெல்லாம் திருடுவான், நான் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசையே திருடின்னு போயிடுவேன். நான் என் பேரே கல்லழகர்னு பேர், அதனால் நான் எங்கே திருட வந்திருக்கான்னு போய் பார்த்து விசாரிச்சுட்டு வரேன். நான் உடனே யசோதை சொன்னால், நீ வந்து சின்ன பையனாக இருக்கப்பா, பெரிய முரட்டு மாடெல்லாம் இருக்கே, உன்னை பிடிச்சி இழுத்துன்னு போய்டும், முரட்டு பசுக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாய் ஓடும், தேடி நீ அலைந்தாயானால் திருமேனி வாடுமேடா, தன் குரலை கேட்டால் இன்பமுள்ள நற்பசுவும் உல்லாசமாய் ஓடி வந்து என் முகத்தை பார்த்து நிற்கும், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. அந்த முரட்டு பசுக்கெல்லாம் உன்னை இழுத்துன்னு போயிடும், நீ வெயிலில் போனால் உன் உடம்பு கருப்பாக போயிடுமேங்கிறாள் யசோதை. திருமேனி வாடுமேடா, அந்த பகவானுடைய உடம்புக்கு திருமேனின்னு பேர். அதனால தான் கேரளாவில் அந்த பூஜை பண்ணுறவாளையே திருமேனிம்பா. ஏண்டாண்ணா அந்த திருமேனியை தொட்டு பூஜை பண்ணுறதுனால இவாளும் திருமேனியாக ஆயிடுறா. அதனால் வெயிலில் போனால் உன் உடம்பு கருப்பாக போயிடுமேன்னாள் யசோதை. யசோதைக்கு என்னமோ அவள் குழந்தை ரொம்ப சேப்பு ஞாபகம், அவனே அட்டக்கரியாக தான் இருக்கான். இருந்தாலும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி நீ வெயிலில் போனால் உடம்பு வாடுமேடான்னாள். உடனே கிருஷ்ணன் சொன்னான், அந்த பசுக்கெல்லாம் ஓடாதுமா, நான் ஃப்ளூட் ஊதினா புல்லாங்குழல் ஊதினா எல்லாம் தானே வந்துடும். அது சரி, உங்கள் அப்பா நந்தகோபர் கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? பாசமுள்ள நந்தகோபன் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா எந்தனுடைய கண்மணியே, பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு, தேடி அவர் வருகும் முன்னே ஓடி நானும் வந்திடுவேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். அப்பா வந்து கேட்டால் என்னடா சொல்கிறது? அப்பா கிட்ட சொல்லுமா, நான் பெருமாள் கோயில் வாசலில் வரதராஜ பெருமாளா, அந்த வரதராஜ பெருமாள் வீரராகவ பெருமாள் கிட்ட கோயில் வாசலில் பந்து அடிச்சுருக்கேன் சொல்லு, அப்பா தேடி வரதுக்குள்ளே நான் ஓடி வரேன் என்று சொல்ல. கண்ணனை ஒரு முதல்ல மாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஹைட்டாக இருக்கும் மாடு, இவனை குட்டியாக இருக்கான்னு கண்ணுக்குட்டி மேய்க்க அமிச்சா. இப்படி கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டே போகும்பொழுது கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன், வத்சாசுரன்னு பேர், அதெல்லாம் ஆண்டாள் வர்ணிக்கிறார். நேத்திக்கு பாசத்தில் கள்ளச்சகடம் களக்கழிக்க காலோச்சி என்று அந்த கிருஷ்ணலீலைகள்லாம் ஆண்டாலே அழகாக வர்ணிக்கிறாள். இங்கே கண்ணுக்குட்டி ரூபத்தில் கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றின்னு இதையும் வர்ணிக்கிறாள். கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் வந்து எல்லா கண்ணுக்குட்டியும் முட்டி கிருஷ்ணனை முட்டலான்னு வரான். அப்போ அவன் காலையும் வாளியும் பிடிச்சின்றான். அங்கே ஒரு கபிச்சமரம், விளாம்பழ மரம், அது எவ்வளோ அடித்தாலும் விழலேன்னா குழந்தைகள். கிருஷ்ணன் சொன்னால் இந்த கண்ணுக்குட்டியை வச்சு அடிக்கிறேன் பாருங்க, கண்ணுக்குட்டினால் ஒரு அடி அடித்தான். அடித்த உடனே ஆழ்வார் அழகாக சொல்கிறார், அந்த விளாம்பழ மரத்தில் விளாம்பழ ரூபத்தில் ஒரு அசுரன் இருந்தானான். அவன் என்ன பண்ணினான், விளாம்பழம் மாதிரி பெரிய விளாம்பழம் மாதிரி தொங்கிண்டு கிருஷ்ணன் தலையில் விழுந்து கிருஷ்ணன் மண்டையை உடைக்கலான்னு அவன் நின்றுட்டு இருந்தான். கிருஷ்ணன் பார்த்தான், ஒரு கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி இந்த கண்ணுக்குட்டி அசுரனை எடுத்தான், அந்த விளாம்பழ அசுரன் மேலே அடித்தான். அவனும் போனான், இவனும் போயிட்டான். குழந்தைகளுக்கு பாக்கி விளாம்பழங்கள்லாம் கிடச்சிது. அந்த கண்ணுக்குட்டி அசுரனை அடித்த உன் கைக்கு போற்றின்னு சொல்லாமல் ஆண்டாள் என்ன சொல்கிறாள், கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, கண்ணுக்குட்டி அசுரனை அடித்த உன் காலுக்கு போற்றின்னாள். கண்ணுக்குட்டி அசுரனை அடித்ததுக்கு காலுக்கு ஏன் போற்றி சொன்னான்னா, அது வந்து மாட்டுக்கார பசங்கள் பழம் அடிக்கிறத பார்த்தவர்களுக்கு தான் அது புரியும்.
மாட்டுக்கார பசங்கள்லாம் கல் எடுத்துன்னு அப்படியே அடிக்க மாட்டான். கல் எடுத்துன்னு ஜல் ஜல்னு ஓடி வந்து ஒரு காலை நேராக வச்சு இன்னொரு காலை அப்படி திருப்பி ஸ்டைலாக அப்படி அடிப்பான். அந்த பழம் அடிக்கும்போதே ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு காலை அப்படி தூக்குவான். அந்த கண்ணன் அப்படி தூக்கின காலை பார்த்துட்டு ஆண்டாள் பாடுறாள், கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றின்னு. இன்னொரு நாளைக்கு கொக்கு மாதிரி விளையாடுறார்கள். கொக்கு மாதிரி விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அசையாமல் அப்படியே நின்றுருக்கணும். நம்ம ஒரே இடத்துல அசையாமல் இருக்க முடியாது. சேரில் உட்காந்தா கூட இப்படி சாஞ்சி இப்படி சாஞ்சி இப்படி சாஞ்சி ஒரு இட்லி மாவு அரைச்சிடுவோம் கடைசியில் உபன்யாசத்துக்குள்ளே. ஆனால் இந்த ஒரே மாதிரி நிற்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அந்த கொக்கு மாதிரி இப்படியே துண்டு மேலே கை வச்சுன்னு வெள்ளை துண்டை போத்துன்னு இப்படி கை வச்சுன்னு இருக்கணும். கொக்கு மாதிரி கரெக்டாக மீன் வர டயத்தில் டக்குன்னு அப்படி கொட்டணும். அந்த கொக்கு மாதிரி விளையாட்டு. அது மாதிரி கொக்கு மாதிரியே விளையாடின்னு இருக்கும்பொழுது கொக்கு ரூபத்தில் ஒரு அசுரன் வந்தான், பகாசுரன்னு பேர். எல்லா பையங்களும் அடித்து கிருஷ்ணனை முழுங்கலான்னு வந்தான். பக்தியாக முழுங்கினா உள்ளுக்குள்ள போயிருப்பான். அவன் வந்து கொல்லணும்னு வந்ததுனால அவன் வாயில் போய் நெருப்பு மாதிரி சுட்டான். உடனே கக்குன்னு கக்கினான். கக்கும்போது கீழழக காலால் மிதிச்சுதான், மேலழக பிடிச்சான். புள்ளின் வாய் கீண்டானை பல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அந்த பகாசுரனை சம்ஹாரம் பண்ணினான். இன்றைக்கும் கேரளாவில் ஒரு ஊர் இருக்குது, தொடுபுழான்னு ஒரு ஊர். அந்த தொடுபுழாவில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ணன் தான் இந்த பகாசுரனை வதம் பண்ணின கிருஷ்ணன்னு சொல்கிறான். நான் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு பட்சி தோஷம்னு சில தோஷங்கள்லாம் ஏற்படும். அந்த பட்சி தோஷங்கள்லாம் நீங்கணுன்னா அந்த தொடுபுழையில் போய் கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணினா இந்த பட்சி தோஷங்கள்லாம் நீங்கும். ஏன்னா அங்கே பட்சியை வதம் பண்ணின கிருஷ்ணன் அங்கே இருக்கான்னு அந்த ஊர் க்ஷேத்திர மகாத்மியம். அதன் பிறகு ஒரு நாளைக்கு என்ன விளையாட்டு விளையாடணும்னு முதல் நாளே தீர்மானம் பண்ணுவார்கள். ஒரு பையன் கேட்டான், நாளைக்கு என்னடா விளையாடலாம்னு. கிருஷ்ணன் சொன்னான், நாளைக்கு வனபோஜனம் அப்படின்னான். வனபோஜனம் உடனே குழந்தைகளுக்கு புரியல. வனபோஜனம்னா என்னடா? வனம்னா காடு, போஜனம்னா சாப்பாடு. வனபோஜனம்னா காட்டில் போய் சாப்பிடணும்னு அர்த்தம். டெய்லி காட்டில் தானே சாப்பிட்றோம்னா, டெய்லி காட்டில் சாப்பிட்டா கூட நம்ம தயிர் சாதம் தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். டெய்லி தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி நாளைக்கு வரக்கூடாது. நாளைக்கு விதவிதமாக ஒருத்தர் கொண்டு வரணும். ஒருத்தர் தேங்காய் சாதம், ஒருத்தர் புளியோதரை, ஒருத்தர் சக்கரை பொங்கல், ஒருத்தர் வந்து எள்ளு சாதம், ஒருத்தர் சப்பாத்தி, ஒருத்தர் பூரி, ஒருத்தர் இப்போ நிறைய இருக்குது, பீஸா கீஸா கூசா கர்கர் பர்கர் என்னெல்லாமோ சொல்கிறா. என்னெல்லாமோ இருக்குது. அவா என்னென்ன பிடிக்குமோ அவா யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பங்கு போட்டு சாப்பிடணும் என்று சொல்ல, உடனே கிருஷ்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், பிராமண பையன் ஃப்ரெண்டு, ததிபாண்டன்னு பேர். அவன் கிருஷ்ணனை தட்டி கொடுத்தான், இந்த விளையாட்டு நன்னா இருக்குது, டெய்லியே இதையே வச்சுக்கலாம் அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னால் அது டெய்லி வச்சுக்க வேண்டாம், ஆடி 18ஆம் பேருக்கு அன்றைக்கி வச்சுப்போம். விதவிதமாக அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நதிக்கரையில் உட்காந்து சாப்பிட்றதுன்னு ஒரு சம்பிரதாயம். அது கிருஷ்ணன் தான் ஆரம்பித்து வச்சான். எல்லா குழந்தைகளையும் அழைச்சிட்டு அன்றைக்கி காலம்பர கிருஷ்ணனே எல்லாரையும் எழுப்பினான். கொஜித்வனாசாய மனோதத்வஜாத் பிராத்தசமுத்தாய வயஸ்யவத்சபான் பிரபோதயன் சிருங்கரவேன சாருணா வினிர்கதோ வத்ச புரஸ்ஸரோ ஹரிஹி. கிருஷ்ணனே வேணும். அந்த கொம்பு வாத்தியம்னு ஒரு வாத்தியம், அதை ஊதி எல்லாரையும் எழுப்பி அழைச்சிட்டு போகிறான். முதல்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் சாப்பிட்டா தான் நிறைய சாப்பிடலாம். அதனால் கொஞ்ச நேரம் விளையாட்டு என்ன விளையாடலாம், கண்ணாமூச்சின்னு ஒரு விளையாட்டு. கண்ணாமூச்சின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணன் உம்மாச்சி விளையாடின விளையாட்டு தான் கண்ணாமூச்சின்னு பேர். நம்ம சொல்லுவோம் கண்ணாமூச்சி ரே ரே காட்டு மூச்சி ரே ரேம்போம். கண்ணன் உம்மாச்சின்னா ராஜகோபால சுவாமின்னு மன்னார்கோடியில் இருக்கார், அது கண்ணன். இன்னொரு கண்ணன் இருக்கார் காட்டு மன்னார் கோவில்னு, அங்கேயும் ராஜகோபால சுவாமி இருக்கார். அதை ஞாபகம் வச்சுருந்தா கண்ணாமூச்சின்னு ஒரு விளையாட்டு. அது கண்ணை பொத்தின்னு ஒருத்தன் 1 2 சொல்லணும், பாக்கி பேரெல்லாம் ஒளிஞ்சிக்கணும். அப்போ இவன் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். எல்லா பையங்களும் கண்ணா நீயே கண்ணை பொத்திக்கோன்னா, கண்ணனே கண்ணை பொத்தின்டான். இந்த குழந்தைகளுக்கு தெரியாது, கண்ணை பொத்தின்றாலும் கண்ணனுக்கு தெரியும்னு இவாளுக்கு தெரியாது. கிருஷ்ணன் கண்ணை முடின்னு 1 2 சொல்லின்னு இருக்கும்பொழுது இந்த பையங்கள்லாம் ஒளிஞ்சிக்கலான்னு போகும்பொழுது அங்கே ஒரு அசுரன் வந்தான், அகாசுரன் ஒரு அசுரன். அவன் மலைப்பாம்பு வடிவத்தில் தராதரோஷ்டோ ஜலதோத்தரோஷ்டா, ஆகாசத்தில் ஒரு வாயும் பாதாளத்தில் ஒரு வாயுமா இருக்கான். இந்த குழந்தைகள்லாம் இது ஒரு மலையை நினச்சின்னு விட்டார்கள். கிருஷ்ணா இங்கே பாடுறா, ஒரு மலை வளைஞ்சி வளைஞ்சி பாம்பு மாதிரி இருக்குடா. ஒரு சொன்னான், நேற்றுக்கு இந்த மலை இல்லைடா, இன்றைக்கி தான் வந்திருக்குது. இல்லை ராத்திரியோட ராத்திரியாக நம்ம ஊருக்கு மலை வந்திருக்குடாங்கிறான். அது எப்படா மலை வரும்னு எங்கள் பாட்டி கதை சொல்லியிருக்கா. சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் போகும்போது குறுக்க ஒரு மலை பறந்து வந்ததுன்னு, அது மாதிரி இது ஒரு மலை வந்திருக்குடான்னா. ஆனால் அதை பார்த்தா மலை மாதிரி இல்லைடா, பாம்பு மாதிரி இருக்குடான்னா. அப்போ இன்னொருத்தன் சொன்னால், இது மலைப்பாம்புன்னு ஒன்று இருக்குது, எங்கள் பாட்டி சொல்லியிருக்கா, அதுவாக இருக்கும் அப்படின்னான். போடா, மலைப்பாம்பு இவ்வளோ பெருசாக இருக்காதுடா, இது மலைப்பாம்பு இல்லை, இது பாம்பு மலைன்னா இன்னொருத்தன்.
சரி இதில் போய் ஒளிஞ்சிக்கலாம், ஒளிஞ்சின்றா கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருவானேன்னா அந்த கண்ணுக்குட்டியும் அதில் ஏற்றிடுவோன்னு கண்ணுக்குட்டியும் அந்த பாம்பு வாயில் ஏற்றி குழந்தைகளும் ஏறினார்கள். ஒரு பையன் மாத்திரம் எனக்கு பயமாக இருக்குடான், நான் நீ கவலைப்படாதடா கண்ணன் காப்பாற்றுவான். நான் இந்த வார்த்தையை கேட்டு கண்ணன் ஓடி வரான். அதுக்குள்ளே எல்லாரையும் முழுங்கிட்டான் இந்த அசுரன். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், கிருஷ்ணனும் வாய்க்குள்ளே போனான். உடனே அவன் வாயை மூடிந்து கிளம்புறான். உள்ளுக்குள்ளே போன கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுக்க அவனுக்கு மூச்சு விட முடியாமல் மண்டை வெடித்து எல்லாருக்கும் கபால மோட்சன்னு தேங்காய் உடைப்பாரு. இவனுக்கு தேங்காய்லாம் உடைக்கவே இல்லை, அவனுக்கே கபால மோட்சம் தானாகவே ஆகிடுச்சு. தேங்காய் உடைக்காமே அப்படியே கபால மோட்சம் ஆகி அவனை ரெண்டாக கிழிச்சு எரிஞ்சான். வெளியில் வந்தான், அந்த குழந்தைகளை காப்பாற்றினான். எல்லாரையும் அழைச்சிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு மத்தியானம் யமுனா தீரத்துக்கு வந்து சேர்ந்தான். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் அதை சொல்லித்தரார் இங்கே பகவான். ஏன்னா கிருஷ்ணன்ட்ட தான் எல்லாம் கற்றுக்கணும், சாப்பிட்றது முதற்கொண்டு கிருஷ்ணன்ட்ட கற்றுக்கணும். சாப்பிடும்பொழுது ரசித்து சந்தோஷமாக சாப்பிடணும். சாப்பிடும்பொழுது அரிசி கிலோ எத்தனை, 50 ரூபாயா, ஒன்று கிலோ அரிசி விலையெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ என்னடானா சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிட்டா தான் உடம்புல ஒட்டும், ஆனந்தமாக சாப்பிடணும். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணால் சாப்பிடும்பொழுது அவ சாமானை பத்திரமா வச்சுக்கணும். சாப்பிட போகிற அவசரத்தில் எங்கேயாவது ஃபோனையும் மொபைலையும் எங்கேயாவது வச்சுட்டு எங்கே அதை காண சொல்லக்கூடாது. சாமான பத்திரமா இருக்கணும்னா எங்கே வச்சா பத்திரமா இருக்கும்னா இடுப்பில் வச்சுருந்தா பத்திரமா இருக்கும். அதனால தான் பிப்ரத் வேணும் ஜட்டரப்பட்டயோகோ, புல்லாங்குழலில் இடுப்பில் சொருகின்றானா. அதனால தான் சாஸ்திரிக்கெல்லாம் பைசா வாங்கினா சொருகிறா பார்த்தேல, அது ஐடியாவே கிருஷ்ணன் தான் கொடுத்தான். இடுப்பில் சொருகினா அப்படியே இருக்கும். சில சமயம் எங்கள் அது மாமி பைசாவோட சேர்த்து வேஷ மிஷினில் போட்டுருவா வேட்டியை, அப்படி ஒரு அதில் நன்னா சுற்றின்றும். அதனால் அந்த இடுப்பில் சொருகினா பத்திரமா இருக்கும். அதனால் இடுப்பில் சொருகிண்டு பிப்ரத் வேணும் ஜட்டரப்பட்டயோகோ சிங்கவேத்ரேச்ச கட்சே வாமே பானோ மசுர்ண கபலம். இடது கையில் தயிர் சாதத்தை வச்சுண்டு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நன்னா 4 ஊறுகாவோடு சாப்பிடணும். அதனால் மோர் மிளகா, நார்த்தங்காய், மாவடு எல்லாத்தையும் இடுக்கில் வச்சுண்டு பரஸ்பரம் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு சந்தோஷமாக சாப்பிடணும். ஹாசயன் நர்ம பிஸ்வைகி, இப்படி சந்தோஷமாக கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது ஒரு பையன் மாங்காய் வேணுமான்னு கேட்டான். கிருஷ்ணனை பார்த்து வேணும்னே அவன் கடிச்சிட்டு கொடுத்தான். ஏன்டா கடிச்சிட்டு கொடுக்குறேன், நான் இந்த பக்கம் தான் கடித்தேன், இந்த பக்கமாக கடிட்டாங்கிறான். இன்னொரு பையன் சொன்னான், நான் எச்ச பண்ணாமல் கடிக்கிறேன்னு துண்டில் வச்சு கடிச்சு அது காக்கா கடின்னு பேருன்னு துண்டில் வச்சு கடிச்சிட்டு கொடுக்குறான். இந்த குழந்தைகளுக்கு எச்ச பத்து தீட்டு ஒன்றும் தெரியல. இந்த குழந்தைகளோட பகவான் சாப்பிட்றானேன்னு தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு சொர்க்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேலிகி, தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்ணுறார்கள். சில தேவர்கள்லாம் மீனாக நிற்கிறாளாம் யமுனையில். ஏன்னா கிருஷ்ணன் கையால் அந்த சாதம் விழுந்தால் கையிலேருந்து சாப்பிடலாமேன்னு. எச்சக்கலை தூக்கி எறிஞ்சால் காக்காவாக கொத்தலாமேன்னு காக்காக்கார ஜுஷா, சில தேவர்கள் காக்கா ரூபத்தில் நிற்கிறார்கள். இப்படி கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது பிரம்மா என்ன பண்ணினார், கண்ணனுடைய லீலையை பார்க்கணுன்னு அவருக்கும் ஆசை. அவர் என்ன பண்ணினார், அந்த கண்ணுக்குட்டிலாம் தூக்கின்னு போயிட்டார். சாப்பிட்டுட்டே இருந்த ஒரு பையன் கண்ணுக்குட்டியை காணும்னா கிருஷ்ணன் சொன்னால் நீங்களாம் சாப்பிடுங்க நான் தேடிந்து வரேன்னு கிருஷ்ணன் கண்ணுக்குட்டியை தேட போனான்னா கிருஷ்ணன் கண்ணுக்குட்டி தேடுற டைமாக இந்த குழந்தைகளையும் தூக்கின்னு போயிட்டார் பிரம்மா. ஒரு க்ஷணம் கண்ணை மூடினான் கிருஷ்ணன், புரிஞ்சுடுத்து இந்த பிரம்மா தான் எல்லாரையும் கொண்டு போயிருக்காருன்னு. இந்த பசங்களை வச்சுட்டு என்னாலேயே சமாளிக்க முடியல. இந்த பிரம்மா பிதாமகர்னு அவருக்கு பேர், அவரால் என்ன பண்ண முடியும், அவர் தாத்தா இந்த பசங்களை சமாளிக்க முடியாமல் தானே கொண்டு விட்டுடுவார். அவர் வர பர்யந்தம் இந்த ஊரு ஜனங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லி ஆகணுமேனு கிருஷ்ணனுக்கு கவலை. அதனால் என்ன பண்ணினான்னா சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதஜா சர்வஸ்வரூபோ பபௌ, தானே எல்லா கண்ணுக்குட்டிகளாகவும் தானே எல்லா குழந்தைகளாகவும் மாறினான். ஒரு வருஷம் இப்படி ஆயிடுச்சு. பிரம்மா கொண்டு போனாரே தவிர அவரால் சமாளிக்க முடியல. இந்த பசங்களை வச்சுருந்து எல்லா பசங்களுக்கும் ஒரே பிரம்மலோகத்தில் ரூட்டி பண்ண கொண்டு விட்டுடலாம் பார்த்தா அதே பசங்க இங்கேயே இருக்கார்கள். எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு பிரம்மாவுக்கே தெரியாமல் கண்ணனை சரணாகதி பண்ணினார். அப்போ தான் கண்ணன் தன்னுடைய சொந்த ரூபத்தை அவருக்கு காட்டினான். சதுர்புஜா சங்க சக்கர கதா ராஜீவ பானையா, சதுர்புஜ ரூபத்தை காமித்த உடனே பிரம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இந்த குழந்தைகளுக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு இல்லையே, அகோபாகியம் அகோபாகியம் நந்த கோபவ்ரஜௌகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இந்த பிருந்தாவனத்தில் எனக்கும் ஒரு பிறவி கொடு கிருஷ்ணா, புல்லாய் பிறவி தரவேணும் கண்ணா, புனிதமான பிருந்தாவனம் அதில் ஒரு புல்லாய் பிறவி தரவேணும், புல்லாகிலும் நெடுநாள் நில்லாது ஒரு சிறு கல்லாய் பிறவி தரவேணும்.
இந்த பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாகவோ ஒரு கல்லாகவோ எனக்கு ஜென்மா வேணும்னு பிரம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பினார். அதே பிறகு குழந்தைகளெல்லாம் கொண்டு விட்டார். எல்லாரையும் திருப்பி கொண்டு கொடுத்தான் பகவான். அந்த பிருந்தாவனத்திலேயே யமுனையில் காளியக்கரதன்னு ஒரு இடம், அந்த இடத்துல காளியன்னு ஒரு பாம்பு, நூற்றுக்கணக்கான தலை இருக்குது. அந்த பாம்பு இருக்கிறதுனாலே அந்த ஜலமே விஷமாக ஆயிடுச்சு. இந்த குழந்தைகளும் அந்த மாடுகளும் தெரியாமல் அங்கே போய் தண்ணியை குடித்து எல்லாம் செத்து போயிடுச்சு. உடனே கிருஷ்ணன் வந்து அப்படி கடாட்சம் பண்ணினான். தன்னுடைய அமிர்த கடாட்சத்தினால எல்லாரையும் பிழைக்க வச்சான். அந்த பார்வையே போகும். பார்வை ஒன்றே போருமே பாடினாரே, அப்படி பார்வையினாலே பிழைக்க வச்சான். அப்போ தான் கிருஷ்ணன் தீர்மானம் பண்ணினான், இந்த காளியை இங்கேருந்து விரட்டி விடணும்னு தீர்மானம் பண்ணி, அம்மா இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாமான்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சம்பிரதாயம். கிருஷ்ணா எண்ணெய் தேய்ச்சி குளினால், இன்றைக்கி நான் குளிக்கலை, இன்றைக்கி பலராமண்ணா குளிக்கட்டும். ஏன்னா கிருஷ்ணனுக்கு குளிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ட்ரெஸ் பண்ணிக்க தான் பிடிக்கும். நான் நமஸ்கார பிரிய சூரியா, அவளுக்கு ஒன்று பிடிக்கும். அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரியோ விஷ்ணு, விஷ்ணுக்கும் அலங்காரம் பண்ணிக்கிறது தான் பிடிக்கும். நிறைய பெருமாள் கோயிலில் பாருங்க அலங்காரம் நன்னா பண்ணுவாள். அவர் குளிக்கவே மாட்டார் பெருமாள். சில நேரம் வைகுண்ட ஏகாசி ஒரு நாளைக்கு தான் குளிப்பார். அலங்கார பிரியோ விஷ்ணு. சிவனுக்கு அப்படி இல்லை, எப்போ தலையை தண்ணியை கொட்டிகிட்டே இருக்கணும். அதுவும் நார்த் இந்தியாவில் போனால் ஒரு பாத்திரத்தை கவுத்து ஒரு ஓட்டையை போட்டு வச்சுட்டு போயிடுவா, வரவாரெல்லாம் பைப்பு தண்ணியை விட்டுட்டே இருப்பாள். சிவனுக்கு குளிச்சுட்டே இருந்தால் பிடிக்கும். அவருக்கு தாரா பிரியர்னு, தாராபிஷேகம்னு தாரையாக விடுவா, தாரா பிரியர் சிவன். கிருஷ்ணனுக்கு தாரா இல்லை, அதை மாற்றணும். அவர் ராதா பிரியர், இவர் தாரா பிரியர். நமஸ்கார பிரிய சூரியா, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினா பிடிக்கும். இந்த ஸ்லோகத்தை முடிச்சுடுறேன், கடைசி ஒரு வரி இருக்குது. அபிஷேக பிரியோ விஷ்ணு, அலங்கார பிரிய சிவா, நமஸ்கார பிரிய சூரியா, பிராமணா போஜன பிரியா அப்படின்னு ஒரு அந்த ஸ்லோகத்தை முடித்தாதான். அதனால் நம்மளை மாதிரி கலக்க சாப்பாடு பாமனா ஜனப்பிரியா, போஜனமும் பிடிக்கும், அடுத்த வாழ்க்கை போடுறதும் பிடிக்கும், ரெண்டும் வேணும். பகுஜனப்பிரியான்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உண்டு. இப்படி கிருஷ்ணன் என்ன பண்ணினான், அன்னைக்கு பலராமனை விட்டுட்டு தான் மாத்திரம் அங்கே காளிந்தி அந்த யமுனையில் பக்கத்தில் ஒரு மரம், கடம்ப மரம், அந்த கடம்ப மரத்தில் ஏறி அந்த காளியன் இருக்கிற நதியில் அப்படி குதித்து நீச்சல் அடிக்கிறான். இதை பார்த்துட்டு காளியன் கோபத்தோடு வரான். அத்த திட்சு விதிட்சு பரிட்சுபித பிரமிதோதரவாரி நிநாதபரை உதகாதுதகாதுரகாதிபதிஸ்து பந்தமசாந்த ருஷந்தமனா. நாராயண பட்டத்திரி அந்த பாம்பு வர மாதிரியே சோகம் போடார். அதவாரி நிகோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் துருதமாரி தீரகதி தீரகநீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். இப்படி வளைஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சு பளிச்சுன்னு நாக்க நீட்டுண்டு புஷ்ஷுன்னு இப்படி வந்து பார்த்தான். பாம்பென்றால் படையே நடுங்கும்பா. இப்படி கிருஷ்ணனை பார்த்து அந்த பாம்பு புஷ்ஷுன்னு சீறினா கிருஷ்ணன் பயப்படவே இல்லை, கலுக்குன்னு சிரித்தான். இதெல்லாம் 100 தலை தான் இருக்குது, நான் படுத்துங்கிற பாம்புக்கு 1000 தலை இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அதை பார்த்து சிரித்தான். இந்த கிருஷ்ணனுடைய சிரிப்பை பார்த்த உடனே பாம்புக்கே பிரேமம் வந்து கொடுத்தான். சர்ப்பராஜோபி வாத்சல்யாத். ஏன்னா நிஷ்கலங்கமாக ஒரு குழந்தை சிரித்தா எல்லாருக்கும் அந்த பிரேமம் வரதான், வர உடனே கட்டிக்கணும்னு தோணும். கிருஷ்ணனுடைய சிரிப்பை பார்த்து இந்த பாம்புக்கே அன்பு வந்து கொடுத்து. ஆனால் நம்ம உடம்பால் கட்டிப்போம், பாம்புக்கு கை இல்லையே, அதனால் தன்னுடைய உடம்பால் கட்டிடுச்சு. கட்டி போட்டோன்னே இதை பார்த்து குழந்தைகள்லாம் கண்ணா ஓடி வா அப்படின்னு கூப்பிட்றார்கள். இந்த குழந்தைகள் கத்துற சத்தத்தை கேட்டு பெரியவாளும் வந்து பார்த்தா, ஆஹா நல்ல குழந்தைய வளர்த்து கடைசியில் பாம்பு வாயில் கொடுத்துட்டேன்னு எல்லாரும் யசோதையை கட்டின்னு அழும்பொழுது கிருஷ்ணன் பார்த்தான். இவாளுடைய அன்புக்கு இவனுடைய அன்பு ரொம்ப சின்னதுன்னு நினச்சிட்டு தன் உடம்பை சின்னதாக்கின்னு வெளியில் வந்தான் மறுபடியும் கட்டலான்னு பாம்பு தலையை தூக்குறது. தலையை தூக்கினா கிருஷ்ணன் ஜம்ப் பண்ணி தலையில் ஏறினான். தலையில் ஏறினோடனே வாழால் அடிக்கலான்னு வாழை தூக்கினான். இடதுக்கு யாரை வாழை பிடிச்சிட்டான். அந்த வாழை பிடிச்சிருந்த பேலன்ஸில் கிருஷ்ணன் நிற்கிறான். எந்த ஊர்லனா இன்றைக்கும் ஊத்துக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணம் கிட்ட. அந்த ஊத்துக்காடு கிருஷ்ணனை உபாசனை பண்ணி தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருங்கிறவர் சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் அவ்வளவு கீர்த்தனை பாடியிருக்கார். அவருடைய கீர்த்தனை முழுக்க அந்த ஜதி, அந்த டான்ஸோட ஜதி இருக்கும். ஏன் ஜதி இருக்குன்னா அவர் காளியை நடத்தின கிருஷ்ணனை உபாசனை பண்ணி பாடினதுனாலேயே அந்த ஜதியாக இருக்கும். தமிழ்லேயும் நிறைய பாடியிருக்கார். தாயே யசோதா அலைப்பாயுதே, நான் பிரசித்தமான பாட்டெல்லாம் அவர் பாடினது தான். சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லையும் அவ்வளோ பாடி தள்ளியிருக்கார். நடராஜன்னு பேர் வச்சுட்டு கேட்குற டெய்லி ஒரே ஸ்டெப்பை போட்டு குதிக்கிறீர்கள். இங்கே வந்து பாருங்க கிருஷ்ணன் புது ஸ்டெப்பெல்லாம் போடுறான்னு உடனே கிருஷ்ணனுடைய டான்ஸை பார்க்குறதுக்கு நடராஜரே கிளம்பி வந்துட்டாராம். ஆடலை காண தில்லை
அம்பலத்தீரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கு கோகுலம் வந்தான் ஆடாது அசங்காது வா கண்ணா நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. உன்னோட டான்ஸை பார்க்குறதுக்கு நடராஜரே கிளம்பி வந்திருக்கார். அதனால் நான் நன்னா ஆடுன்னா சொல்லணும். இப்போ ஒரு நான் பாடின்னு இருக்கும்போது பாட்டு தெரிஞ்சவா யாராக இருந்தால் வச்சுக்கோ கொஞ்சம் நன்னா பாடணும்னு தோணும். அது மாதிரி டான்ஸ் ஆடுற வாழ்க்கை எதுக்கு டான்ஸ் ஆடுறவா தெரிஞ்சவா இருந்தால் கொஞ்சம் நன்னா ஆடுவா. அது மாதிரி நடராஜர் வந்திருக்கா நன்னா ஆடுன்னு சொல்ல வேண்டாமோ? நீ ஆடாது அசங்காது வான்னு ஏன்னு சொன்னார்னா, இந்த நடராஜருக்கு 5 கண்ணு 5 15 கண்ணு இருக்குது அவருக்கு. அவர் 2 கண்ணால் பார்த்தாலே சில பேருக்கு கண்பட்டுடும். கண்பட்டு போனால் மனம் புண்பட்டு போகுமே ஆடாது அசங்காது வா கண்ணா. அவர் நடராஜர் அப்படி திருஷ்டி போட மாட்டார். இருந்தாலும் அது மாதிரி யாராவது இருந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா சில பேருக்கு கண் ரொம்ப பவர் ஜாஸ்தி. உங்கள் இடத்துல செடி நன்னா விளையாடுறதே அப்படி சொல்லிட்டு போனால் போகிறோம், அடுத்த நாளைக்கு ஓன் தச்சது அது கிளம்பிடும். அதனால் அப்படி இல்லாமல் அந்த பார்க்குற பார்வை கிருஷ்ணனுக்கு 2ம் தெரியும். உயிரை கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். சில பேருக்கு ஒன்று தான் தெரியும். அதனால் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடு என்று சொல்லாமல் ஆடாமல் அசங்காமல் வான்னு. ஏன்னா கிருஷ்ணன் ஆடினா 7 புவனமும் அசைந்தாடுதே. உலகமே ஆடுறதான். ஏன்னா கிருஷ்ண வயதில் தானே உலகம் இருக்குது. இவன் குதிக்கும் போது அதுவும் சேர்த்து குதிக்கிறது. அப்படி கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறதை பார்த்து எல்லா தேவர்களும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறார்கள். இந்த காளியன் ரத்தத்தை கக்கினான், பிரார்த்தனை பண்ணினான். அவன் தேவநாகனாக இருக்கிறதுனால வைகுண்டபதே நாராயணா என் தலையில் ஒரு மாட்டுக்கார பைய குதிக்கிறான், நீ தான் காப்பாற்றணும்னு. தலையிலேயே பகவான் குதிச்சா கூட தெரியல. ஏன் தெரியலேன்னா, பகவானை புரிஞ்சிக்கணுன்னா குரு கிருபை இருக்கணும், ஆச்சாரிய கடாட்சம் இருக்கணும். அப்போ தான் பகவானை புரிஞ்சிக்க முடியும். இல்லாட்ட நேராக வந்தால் கூட யாருக்கும் புரியாது. காளியன் புரிஞ்சிக்கல. காளிய பத்னிகள்லாம் புரிஞ்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். எங்கள் ஆத்துக்காரரை காப்பாற்றணும், குதிக்க வேண்டாம் சொல்லலை, உயிரை கொடுங்கோ என்று சொல்ல. ஏன்னா இந்த எங்கள் ஆத்துக்காருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். பலி சக்கரவர்த்தி சொத்து முழுக்க, நேற்றுக்கு தான் கதை கேட்டோம், சொத்து முழுக்க தானம் பண்ணிவிட்டு தலையில் காலை வைனா லைட்டாக அப்படி வச்சுட்டு எடுத்துட்டான். வச்சாரா இல்லையா கூட சரியாக தெரியல. ஆனால் இந்த காளியன் காலனா தானம் பண்ணாமல் ஃப்ரீயாக எல்லா தலையிலையும் கண்ணனுடைய சரணத்தை வாங்கிட்டானே, எப்பேற்பட்ட பாக்கியம். ஏண்டானா பிருந்தாவனத்தில் வசித்தானே, அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு நதி தீரத்தில் வசித்தாலே அதுக்கு ஒரு பாக்கியம். அது நதி தீரத்தில் க்ஷேத்திரத்தில் இதெல்லாம் மகாக்ஷேத்திரம். திருநெல்வேலிங்கிறது சாலிவாட்டீஸ்வரர்னு இது மகாக்ஷேத்திரம். சுற்றி வர நவ கைலாசம், நவ திருப்பதி, மகான்களுடைய சமாதி ஸ்தலம், தாமிரபரணி ஓடுறது, அதனுடைய கிளை நதிகள்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரத்துலேயோ நதி தீரத்துலேயோ வசிக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். அப்படி இந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்துலேயும் யமுனா தீரத்தில் வசித்த பாக்கியம் இந்த காளியனுக்கும் பகவானுடைய அனுகிரகம் கிடச்சிது. அன்றைக்கி பகவான் காலை வச்சதுனால்தான் அந்த பரம்பரை பாம்புக்கெல்லாம் காலில் ஒரு தலையில் ஒரு கோபி மாதிரி இருக்குது பாருங்கோ. ஏன்னா கிருஷ்ணன் காலை வச்சதுனால அதுக்கு ஒரு நாமம் போட்ட மாதிரி அனுகிரகம் பண்ணினான். அதனால் பகவான் சொன்னான், இந்த நாமத்தை காமிச்சாலே போகிறோம், கருடன் ஒன்றும் பண்ண மாட்டார் என்று சொல்லி அனுப்பிச்சு அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கும் பொழுது காட்டுத்தீ வர காட்டுத்தீயும் குடித்து கிருஷ்ணன் காப்பாற்றினான். ஒரு புல்லாங்குழலை எடுத்தான். அதில் 7 ஓட்டையை போட்டு முன்னாடி 2 ஓட்டை சேர்த்தா 9 ஓட்டை. அந்த 9 ஓட்டை உள்ள புல்லாங்குழலில் கிருஷ்ணன் வாசிக்கிறான். இந்த 9 ஓட்டை உள்ள புல்லாங்குழல்னால் என்னடான்னா, இந்த 9 ஓட்டையுடைய நம்ம உடம்பு தான் புல்லாங்குழல். இந்த ஓட்டையை அந்த டயத்தில் அடைச்சி டயத்தில் திறந்தால் அது சங்கீதமாக ஆகும். டயத்தில் அடைக்கணும், ராத்திரிலாம் தூங்கணும், பகலில் முழிச்சுட்டு இருக்கணும். இப்போ என்னடா நான் மாறி பண்ணுறது, ஐடி கம்பெனி வந்த பிறகு ராத்திரிலாம் முழிச்சுட்டு பகலில் தூங்கிட்டு இப்படிலாம் மாறி மாறி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே அபசுரமாக போயிடும். நம்ம எந்த டயத்தில் காது கண் வாயெல்லாம் திறக்கணுமோ அந்த டயத்தில் திறக்கணும். அது மாதிரி கரெக்டாக திறந்து அடைச்சா நம்ம வாழ்க்கையே சங்கீதமாக ஆகிடும். அதுதான் கிருஷ்ணன் காட்டுறான். அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு ஒரு காலை நேராக வச்சு இன்னொரு காலை மாற்றி வச்சு இடுப்பில் ஒரு வளைவு, கழுத்தில் ஒரு வளைவு, இப்படி ஏன் வளைஞ்சு நிற்கிறான்னா, குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். இப்படி தான் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாமியாருக்கு வளைஞ்சி கொடுத்து, கொஞ்சம் நாத்தனாருக்கு வளைஞ்சி கொடுத்து, இப்படி வளைஞ்சி கொடுத்து போனால் தான் குடும்பம் நடக்குமே தவிர என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா அது சரியாக வராது. எல்லாம் கிருஷ்ணன் தெய்வம். அவர் வார்த்தையால் உபதேசம் பண்ண மாட்டார். அவர் தன்னுடைய உடம்பாலேயே இப்படி வளைஞ்சி கொடுத்து காட்டி உபதேசம் பண்ணுறார். அப்படி புல்லாங்குழல் யாருடானா, கிருஷ்ண உபநிஷத்துன்னு 108 உபநிஷத்தில் உபநிஷத்துக்கு அதில் சொல்கிறார், அந்த புல்லாங்குழல் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம், வம்சஸ்து சங்கர சாட்சாத் அப்படிங்கிறார். பரமேஸ்வரனே புல்லாங்குழலாக வந்த உடனே கிருஷ்ணன் பார்த்தார்,
அதிதி தேவோ பவ. சாதாரண அதிதி வந்தாலே அவருக்கு முதல்ல பெட்டு கொடுக்கணும், தலகாணி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், கொஞ்சம் வீசி கொடுக்கணும். சாதாரண அதிதியே தேவனாக நினைக்கணும்னா இந்த மகாதேவனே அதிதியாக வந்துவிட்டாரே, புல்லாங்குழலாக வந்துவிட்டாரேன்னு கிருஷ்ணன் கையில் வச்சுட்டானே, அந்த கிருஷ்ணன் கையே அந்த சிவனுக்கு பெட்டாக எடுத்து. தலகாணி கொடுக்குறமே இந்த உதட்டில் வச்சான், அந்த உதரே தலகாணி மாதிரி ஆகிடுச்சு. மூச்சு விடுறானே அதுவே ஃபேன் காற்று போட்ட மாதிரி ஆகிடுச்சு. அந்த புல்லாங்குழலை அப்படி மூடி திறக்கிறானே ஓட்டையை, அதுவே பாத சேவை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்படி புல்லாங்குழல் வச்சுன்ற கிருஷ்ணன் நம்ம வச்சுட்டோம்னா சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும், கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கும், பெருமாளுடைய அனுகிரகம் ரெண்டும் கிடைக்கும். சில பேர் பயப்படுறா, இது ஊதர கிருஷ்ணனை வச்சுன்னா எல்லாத்தையும் ஊதி தள்ளுவாரதை வச்சுக்காய்ங்கோம்பா, இந்த ஆடுற நடராஜரை வந்தால் வீடு ஆடி போயிடும்பா. இதெல்லாம் வேறு பதக்காரா இந்த பிரச்சாரம். அந்த ஊதர கிருஷ்ணனை வச்சுருந்தா நமக்கு ரொம்ப நல்லது, நம்முடைய பாபங்களையும் கெட்ட எண்ணங்களையும் ஊதி தள்ளுவான்னு அர்த்தம். அப்படி கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணுறான். அந்த வேணுகானத்தை கேட்டு செவியாட்டகில்லவே பறவையின் கணங்கள் கூடு துறந்து படுகாடு கிடப்ப. நான் எதை சொல்கிறது இதை விடன்னு தெரியல. எல்லாம் ஆழ்வாரம் வர்ணிக்கிறார், சுகரும் போட்டி போட்டு வர்ணிக்கிறார். பறவைகள் அப்படியே கூட்டமாக மரத்தில் உட்காந்துருக்கான். சாதாரணமாக 4 பறவை சேர்ந்தா கீன்னு கத்தின்னு இருக்கும். அந்த பறவை கூட பிருந்தாவனத்தில் எப்படி கத்துறதுன்னா, கீச்சு கீச்சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து. இன்றைக்கி பாசனம் அதுதான். பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பண்ணி. கீச்சு கீச்சுன்னு அது பேசுறது அப்படி சொல்கிறான். அது கீச்சு கீச்சுன்னு பேசலை, அந்த பறவை பாஷையில் கிச்சு கிச்சு, நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணாங்க மாதிரி அதுவும் கிச்சு கிச்சுன்னு அது பேசுறது. கீச்சு கீச்சென்றெங்கும் அந்த பட்சிக்கெல்லாம் கூட்டமாக ஆனால் இப்போ இன்றைக்கி பேசவே இல்லையா. 4 பறவை சேர்ந்தா போகிறோம் ஒரே சவுண்டாக இருக்கும். 4 பறவை சேர்ந்தோம், இல்லாட்டி 4 மாமி சேர்ந்தா போகிறோம் ஒரே சவுண்டாக இருக்கும். இங்கே 4 பறவை இல்லை 40 பட்சி சேர்ந்துருக்கு, ஒரு சத்தமே இல்லையா. ஏண்டானா பிராயோ பதாம்ப விககா முனையோ வனேஸ்மின். அவர்கள்லாம் முனிவர்களாம், மௌன விரதம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணின முனிவர்கள்லாம் பறவை ரூபத்தை எடுத்துன்னு வந்தாலும் அவளுடைய சுபாவம் மாறலை, மௌனமாக இருந்து கெட்டு நிற்கிறார்கள். சாதாரண மாடு காதை ஆட்டிகிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறார் செவியாட்டகில்லவேங்கிறார். மாடு ஏன் காது ஆட்டும்னா அந்த மாட்டின்னு ஒன்று உண்ணின்னு ஒன்று வரும், அதை விரட்டிகிட்டே இருக்கும். இப்போ கிருஷ்ணன் வேணுகானத்தை கேட்கும்பொழுது இந்த மாடு காதை ஆட்ட மறந்துடுச்சு. ஏண்டானா அந்த இருக்கே, கடிக்கிறது கூட தெரியல. சில பேர் சரத்தையாக சீரியல் எதாவது பார்த்துட்டு இருக்கா வச்சுக்கோ, கொசு கடிச்சா கூட தெரியாது, அது கடிச்சிட்டு போன போது செஞ்சுட்டு இருப்பா. அது மாதிரி இந்த மாடு கடிக்கிறது கூட தெரியலையா. இந்த கடிக்கிறது கூட மாட்டுக்கு தெரியல. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை சொன்னார், அந்த மாட்டு காதில் உட்காந்துற இருக்கே அதுவும் கடிக்க மறந்துட்டு வேணுகானத்தை கேட்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். அப்படி செவியாட்டாமல் அந்த மாடு கேட்கறது, மான்களும் தம்பதியாக கேட்கறது வேணுகானத்தை. இதுலேருந்து என்ன காட்டுறாருன்னா, கதைக்கு வரவா ஒண்டியாக வரக்கூடாது, மாமி மாமா அழிச்சின்னு வரணும், மாமா மாமி அழிச்சின்னு வரணும். அப்படி தம்பதியாக வந்தால் அவளுக்கு மகாபாகியம். இப்படி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி அந்த எல்லாம் மயங்கிறது. கோவர்தன மலை உருகி ஓடுறது. கோவர்தன மலைன்னா மலை எங்கே இருக்குது, மலை இருக்குன்னு பிருந்தாவனத்தில் போய் பார்த்தா மலையாக தெரியாது நமக்கு, சின்ன சின்ன பாறாங்கள்லாம் இருக்கும். அங்கே இருக்கவா சொல்லுவா வேணுகானத்தில் உருகி ஓடிடுத்து கோவர்தனம். ஓடக்கூடிய யமுனை அப்படியே நிற்கிறது. இது எல்லாத்தையும் மயக்கிடலாம். அப்போ தான் ஒரு சாஸ்திரிகள் நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறது வேகமாக போயின்னு இருக்கார். இந்த ஒரு பையன் சொன்னால் அந்த மரம் செடி கொடியத்தையும் மயக்கறியே இந்த சாஸ்திரிகளை மயக்கரு பார்ப்போம். இன்னும் அந்த சாஸ்திரிகள் எதுக்கும் மயங்க மாட்டார். அவருக்கு முக்கியமாக காரியம் போயின்னு இருக்கார். கிருஷ்ணன் பார்த்தா இவருக்கு கல்யாணி காம்போஜி பாடினா சரியாக வராதுன்னு இந்த புல்லாங்குழலையே யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் ஒன்றும் வேதத்தை ஏதோ சொன்னான். ஏதோ வேதம் கேட்குற மாதிரி இருக்கிற இந்த சாஸ்திரிகள் அப்படி திரும்பி பார்த்தார். கிருஷ்ணனை பார்த்தோன்னே கிருஷ்ணன் முன்னாடியே வந்துட்டால் நிச்சயதார்த்தம் மறந்து போயிடுச்சு. கடைசியில் அவர் சிஷியனை யாரோ பார்த்துட்டா வச்சுங்களேன். இப்படி அந்த பகவானுடைய வேணுகானத்தில் எல்லாமே மயங்கிறதுனா கோபிகளை பற்றி கேட்கணுமான்னு அந்த வேணுகானத்தோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். நாளைய தினம் கண்ணனுடைய கோவர்தன லீலை ராசலீலை முதலாம் நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். நாளான்னைக்கு 8 மணியோட ருக்மிணி கல்யாணத்தோட இந்த சப்தாக யஜ்ஞத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். காலம்பரை டெய்லி ஹோமம் நடந்துட்டுருக்கு, யாகம் நடந்துட்டுருக்கு. காலம்பரை எல்லோரும் அந்த மந்திரத்தை கேட்டால் ஏன்னா வெறுமனே எங்கேயா தீ பிடிச்சி எரிஞ்சதுன்னா பயந்தனை எல்லோரும் ஓடுவா. இதே அக்னியை பார்த்தா பிரதர்ஷனம் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா ஒரே அக்னி தான். கேஸ் அடுப்பை மூட்டும் போது எந்த மாமியாவது கணத்தில் போட்டுக்கிறாளோ, போட்டுக்கிறதில்ல. அது சாதாரண அக்னி. இது மந்திரம் சொன்னால் இதுக்கு விசேஷம். அதுமாதிரி கும்பாபிஷேகம்னு போட்டுருவா. கும்பாபிஷேகத்தில் அந்த கும்பத்துக்கு விடுறமோ இல்லையோ எல்லா ஜனங்களும் என் தலையில் என் தலையில் விடுங்க. கும்பாபிஷேகம் போட்டிருக்கா, உன் தலையில் அபிஷேகமாக போட்டிருக்கா. ஆனால் எல்லா ஜனங்களும் என் தலையில் விடும்பா. ஆனால் இன்னும் கொஞ்சமாவது பிடிச்சி அண்டா நிறைய விட்டு அப்புறம் எல்லாம் எல்லாருக்கும் தெளிவா. ஏன்னா அவளுக்கு சாதாரண ஜனங்கள் கூட தெரியறது
இது 5 நாளாக ஹோமம் பண்ணி ஜபம் பண்ணி வச்ச ஜலம் அது கொஞ்சம் தலையில் பட்டால் நமக்கு நல்லதுன்னு சாதாரண ஜனங்களை மொத்த கொண்டு தலையை காட்டும். என்னதான் அது மந்திரம் சொன்னதுனால ஜலந்தான், சாதாரண ஜலந்தான். மந்திரம் சொன்னால் அது மகா தீர்த்தம் ஆறுது. அக்னியும் மந்திரம் சொன்னால் அது பெருமையாக ஆறுது. இதுமாதிரி எல்லாமே மந்திரத்தோட வெறும்னு மூச்சு விட்டால் அது மூச்சு காத்து, அது மந்திரத்தை சொன்னால் அது பிராணாயாமன்னு பேர். இப்படி எல்லாத்துக்கும் அந்த மந்திரத்தோடு சேரும்போது விசேஷம். அந்த விசேஷமாக பூர்ணமான யஜுர்வேத அந்த ஹோமம் பாராயணம்லாம் நடந்துட்டுருக்கு. காலம்பரை எல்லாரும் அதுலேயும் வந்து கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஒரு குரு கீர்த்தனத்தோட பொறுத்தணும். ஸ்வஜன ஹிருதமல்ல சரோவர விகசித சரசீருக மிருது சரணா கம்பீர கமன கருணாயத நயன கலாதர சீதல வதனா லலித விஷால லலாட்ட விபாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலிமதஹரணா ஜய ஹரிநாம விதரணா ஜய ஹிதகர மிருது வச்சனா हेमशैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा. जय बोल प्रेमी केंद्र सद्गुरु महाराज की जय. जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत. आलोड्याखिल शास्त्रं भगवान् अनवप्य मनःशान्तिम् आस्वाद्यातुलरसं ते शाश्वतम् आनन्दमापपरं देवा जय जय भागवत जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत. जय बोलो भागवत भगवान की जय. जय बोल सद्गुरु महाराज की जय. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. नमः पार्वतीपतये हर नमः. राधे कृष्ण. राम राम. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244